சாப்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ, இங்கிலீஷ் இன் இந்தியான்னு சொன்னோனே எல்லாரும் யாருக்குமே புரியல. என்ன இதுலருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும்? என்ன மாரி இருக்கும்? இங்கிலீஷ் இன் இந்தியானா, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்லாம் நம்ம படிக்கணுமா? இந்தியன் இங்கிலீஷ் போயட்ரி, இந்தியன் இங்கிலீஷ் ஃபிக்ஷன், இந்தியன் இங்கிலீஷ் டிராமா இதெல்லாம் படிக்கணுமா? அப்படிலாம் ரொம்ப நெறைய கன்ஃப்யூஷன்லாம் இருந்துச்சு. ஆ ஆ இது வந்து ரொம்ப ஒரு அ நாட் practical. மைக் சம்மன் ப்ளீஸ் டெல். ஓகே. ம். ஸோ இந்த இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சாப்டர். கேன் சம்மன் டெல் மீ ஆர் சம்மன் கெஸ் எப்படி இங்கிலீஷ் இந்தியாவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு இங்கிலீஷ் எப்படி வந்திருக்கும்? வெரி குட். Through பிரிட்டிஷ் trade. கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்தியாவ வந்து பிரிட்டிஷ் மட்டும் ரூல் பண்ணலையே. ஆ, அவங்களோட சேர்ந்து பிரெஞ்சு இருந்தாங்க, டச் இருந்தாங்க, போர்ச்சுகீஸ் இருந்தாங்க. ஏன் அவங்களோட லாங்குவேஜ்லாம் நம்மள இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல? ஏன் இங்க பிரெஞ்சு வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல? ஏன் டச் லாங்குவேஜையோ அல்லது ஓகே காமன் லாங்குவேஜ் தட்ஸ் அ குட் ஆன்சர். பட் இங்கிலீஷ் ஹாஸ் பிகம் அ காமன் லாங்குவேஜ். Through religion. வெரி குட். ரிலீஜன். ரிலீஜன் வாஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்ட்ஸ். யூ மேட் மை ஒர்க் சிம்பிளர். ரிலீஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டருங்க. இங்க இங்கிலீஷ் இங்க வரதுக்கு முக்கியமான காரணம் ரிலீஜன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ரிலீஜன் எப்படி இங்க ரோல் ப்ளே பண்ணுச்சு? ஓகே, இங்க இங்க வந்து ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வந்துச்சு. ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாலிடிக்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. இங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம வெல்த் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. தட்ஸ் a டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் ரிலீஜன் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னா, இந்தியன் ரிலீஜன் சிஸ்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்தியன் ரிலீஜியஸ் சிஸ்டம்ல இப்ப கூட நமக்கு இன்னும் நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இருக்கு. ஏனே தெரியாம நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். I'll tell you one example. நீங்க குஷ்வந்த் சிங்கோட மார்க் ஆஃப் விஷ்ணு ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? அதுல வரும்டா, அது எவ்வளவு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்டோரி மூலமா இங்க உள்ள சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்க்கெல்லாம் ஒரு கொஸ்டின் பண்ணியிருப்பாரு. மார்க் ஆஃப் விஷ்ணுன்ற ஸ்டோரியில. தட் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நெட் கொஸ்டின்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. எந்த இயர்ல எல்லாம் பப்ளிஷ் ஆச்சுன்ற பப்ளிகேஷன் ட்ராக் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியால நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இருந்துச்சு. பர்டிகுலரா விமன் கம்யூனிட்டிய சப்ரஸ் பண்ற மாதிரியான பிலீஃப்ஸ் நிறைய இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சத்தி. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபையும் தூக்கி அந்த நெருப்புல போட்டு கொண்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரூட்டல் மர்டர் அப்படின்றது இங்க புரியாம இருந்துச்சு நிறைய பேருக்கு. இங்க உள்ள நிறைய ரிஃபார்மிஸ்ட் கூட சத்தியை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தே ஃபாலோட் இட் லைக் எ ட்ரெடிஷன். ஸோ இதெல்லாம் தான் ஒருத்தரை வந்து ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. அவர் தான் சார்ல்ஸ் கிராண்ட் அப்படின்னு. ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் திஸ் சாப்டர் வித் சார்ல்ஸ் கிராண்ட். சார்ல்ஸ் கிராண்ட்ல இருந்து தான் நம்ம இந்த சாப்டர் ஆரம்பிக்கணும். சார்ல்ஸ் கிராண்ட் தான் முதல்ல ஒரு ட்ராக்ட் எழுதுறாரு. அந்த ட்ராக்டோட நேம் என்னன்னா, சேஞ்ச் மை ஸ்லைட். இந்த ட்ராக்ட், அந்த ட்ராக்டோட பேரு லாஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. 1792ல சார்ல்ஸ் கிராண்ட் வந்து ஒரு லெட்டர், ஒரு ட்ராக்ட் ஒன்று எழுதுறாரு. அதுக்கு பேரு அப்சர்வேஷன்ஸ் ஆன் த ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி அமாங் தி ஏசியாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு ஒரு ட்ராக்டை எழுதுறாரு. ஆனா அந்த ட்ராக்ட் வந்து 1813ல தான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஐ மீன் த இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகுது. ஸோ இட் டுக் நியர்லி ஒரு டெக்கேட், ஒரு ரொம்ப வருஷம், ஒரு 3+3 6 இயர்ஸ் ஆச்சு. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ட்ராக்ட் வந்து அங்கே பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கு நிறைய வில்லியம் வில்பர்ஃபாஸ்ட் மாதிரியான நிறைய ஹிஸ்டாரியன்ஸ்லாம் ரிஃபார்மர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சார்ல்ஸ் கிராண்டோட ட்ராக்ட்ல என்ன முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன, அவர் சொன்ன சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, அவர் தான் என்ன சொன்னாரு, இங்க கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்து இங்க கொண்டு வாங்க, இங்கிலீஷை இங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்தியன்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்தியால ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலோ அல்லது பிரிட்டிஷ் சாவர்னிட்டியோ இந்தியால இருக்கணும்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிச்சோம்னா இங்கிலீஷையும் கிறிஸ்டியானிட்டியும் கொண்டு வரத தவிர வேற வழி கிடையாது. நம்ம இதே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இதே ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால வி கேனாட் சஸ்டெயின் ஹியர் இன் இந்தியா, வி கேனாட் சர்வைவ்
இன் ஃபியூச்சர் அப்படின்னு அவர் சொன்னார். அதுல வந்து ஒரு டூ வே ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம கவனிக்கிறோம். ஒன்று வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். அவரு ஒரு கம்பெனியை மொனோபோலியை ஸ்ட்ராங் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதை இன்னும் பெருசா அந்த எம்பையரை பெருசா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்மளோட பாசிட்டிவ் சைட்ல நம்ம எப்படி பார்க்கணும்னா, அதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ஃபார் bringing English to India and making so many reforms and a kind of strict acts against the so-called superstitious beliefs like sati, அந்த மாதிரி caste system. இதுக்கெல்லாம் வந்து இன்னுமே நம்மகிட்ட caste system இருக்கு 2024ல கூட. பட் இந்த 1700 எண்ட் ஆஃப் 18th செஞ்சுரியில கூட அதை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு பிகினிங், ஒரு ஃபோர்ஸ் அங்கதான் ஆரம்பிச்சு, சார்ல்ஸ் கிராண்ட்ல தான் ஆரம்பிச்சு. ஓகே, சார்ல்ஸ் கிராண்ட் யாரு, அவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னா, நம்ம வில் ஹேவ் டு கோ பேக் டு another 100 years, 100 or 200 years. 1600ல there was a company called பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நீங்க நோட்ஸ் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தென் யூ கேன் ஃபாலோ தி டெக்ஸ்ட் புக், ட்ரெஷர் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தென் இட் வில் பி வெரி ஈஸி. If at all, if I mention any works or any years or any names or any commissions name, acts name, you can also note down. அதையும் நீங்க இடையில நோட் பண்ணிக்கங்க. இப்போ 1600ல ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அது இந்தியா இந்த ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது. த சேம் டைம் தேர் ஆர் ஆல்சோ அதர் ஃபியூ கம்பெனி ஸ்டார்டட். பிளைமவுத் கம்பெனி, நியூ பிளைமவுத் கம்பெனி, இப்பெல்லாம் நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னா, அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது வந்து ட்ரேட். இப்போ கொலம்பஸ் அமெரிக்கன் கான்டினென்ட்டை டிஸ்கவர் பண்ணிட்டாரு. அது ஒரு ஆக்சிடென்டலா நடந்தது. ஸ்ரீஜா, could you please mute your mic? ஓகே, தேங்க்யூ. முக்கியமான ரீசன் வந்து ட்ரேடு. அவங்க அதுக்கு ட்ரேடு எப்படி யூரோப்பியன்ஸ்க்கு மட்டும் அந்த ட்ரேடு வந்து ரொம்ப பெருசா வந்துச்சு, ஏன் நமக்குலாம் இல்லை அப்படின்னா, அமெரிக்கன் கான்டினென்ட் டிஸ்கவர் பண்ண பிறகு அங்க வந்து நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. அங்க நிறைய இருக்கு. கோல்டு இருக்கு, காட்டன் இருக்கு, அயன் இருக்கு, கோல் இருக்கு. என்னெல்லாம் அவங்க ஒரு பேஸ், ஒரு சோர்ஸ் மெட்டீரியலா, ரா மெட்டீரியலா வேணுமோ அது எல்லாமே அங்க கிடைக்குது, ஃப்ரீ. அங்க வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், யாரும் அங்க எல்லாம் இல்லை. ரெட் இண்டியன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்றாங்க, நிறைய ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பெரிய ஹிஸ்டரி கிடையாது. ஸோ பெரிய லேண்ட், எம்டி லேண்ட், புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு இடம். ஸோ இந்த யூரோப்பியன்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணாங்கன்னா, தே ஸ்டார்டட் மேக்கிங் காலனிஸ் இன் அமெரிக்கன் கான்டினென்ட்ஸ் அண்ட் தே ஸ்டார்டட் டேக்கிங் தி ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ ஜென்ரலி யூரோப்பியன்ஸ் வந்து சோம்பேறிகள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்ய, நம்ம மாதிரி மண்வெட்டி எடுத்து கடப்பாறை எடுத்து தோண்டி நீண்டு அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லா வேலை வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு ஆட்கள் வேணும். அதுக்கு எங்க போறது, அதுக்கு தான் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. ஸோ இந்த பிளைமவுத் கம்பெனின்னு சொன்னாங்க இல்லையா, தே ஹவ் சென்ட் தி பிளைமவுத் கம்பெனி டு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி அங்க போய் ஹியூமன் ட்ரேட் பண்ணிருக்காங்க. அங்கேருந்து ஆப்பிரிக்கன்ஸ், ட்ரைபல் பீப்புள் எல்லாம் ஃபேமிலியோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணி ஷிப்ல ஏற்றி பெரிய நம்பர்ஸ்ல கொண்டு போய் அவங்கள அங்கே ஸ்லேவ்ஸா ட்ரீட் பண்ணுவாங்க. முதல்ல என்ன, அவங்க ட்ரைபிள் தானே, அவங்க வந்து பார்பரஸா தான் இருந்திருப்பாங்க. லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவங்க பெரிய கத்தி, பெரிய துப்பாக்கி மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களால ஒரு அளவுக்கு மேலே ரிட்டாலியேட் பண்ண முடியாது. ஸோ தே வில் ஹேவ் டு அபைட் பை அண்ட் அக்செப்ட் தம் ஆஸ் தியர் சுப்பீரியர்ஸ். ஸோ ஒரு வழி கிடையாது. தென் என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஸ்வல் தமிழ் படத்தில் வர வில்லன் மாதிரி குழந்தைகளை, விமன்லாம் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு, நீ நான் சொல்றதை கேட்கலன்னா கொண்டுறோன்ற மிரட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் யூரோப்பியன்ஸ், ரைட்? ஓகே, இப்போ உங்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் கிடைச்சிட்டாங்க, அங்கே ரா மெட்டீரியல் எடுத்து கொண்டு வந்து யூரோப் கொண்டு வராங்க, அவங்க கண்ட்ரி கொண்டு வராங்க. இதுல வந்து இங்கிலாந்து மட்டும் கிடையாது, யாரும் இங்க யூரோப்ல இருக்க யாருமே ஒழுக்க சீலன்கள் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல, இங்கிலாந்துல, டச், போர்ச்சுகீஸ் எல்லா கண்ட்ரிலையும் அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. வேரியஸ் டைப் ஆஃப் குட்ஸ், அயன் மெட்டீரியல், ட்ரெஸ்ஸஸ், ரைட், கிளாத்ஸ் எல்லாமே நிறைய மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது எங்க கொண்டு போய் விற்கிறது? எவ்வளவுதான் அங்கேயே விற்க முடியும்? அப்போ விற்கிறதுக்காக, ட்ரேட் பண்றதுக்காக இவங்க ஆசைப்பட்ட ஒரு இடம் தான் ஏசியா, எஸ்பெஷலி இந்தியா.
ஸோ இந்தியாவுக்கு இவங்கெல்லாம் அந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு ரோட் வேஸ்ல வரணும்னா வாய்ப்பு கிடையாது. நடுவில் பெரிய மவுண்டன் ரேஞ்ச், ஹிமாலயாஸோட பெரிய மவுண்டன் ரேஞ்ச் நடுவில் இருக்கு. இதை தாண்டி இங்கே வரும் சைட் டெசர்ட் இருக்கு, தாண்டி வர முடியாது. ஸோ ஒன்லி வே இஸ் டு ஃபைண்ட் அ வாட்டர் வே டு இந்தியா. ஸோ இந்த வாட்டர் வேயை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போய் தான் கொலம்பஸ் வந்து தப்பா ரூட் மாறி போய் அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணாருன்னு பார்க்குறோம். தென் வாஸ்கோ ட காமா ஃபவுண்ட் அ வாட்டர் வே டு இந்தியா. தட் வாஸ் தி பிகினிங் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிகினிங் ஆஃப் ஹிஸ்டரி இன் ட்ரேட். வாஸ்கோ ட காமா அவரோட டிஸ்கவரி தான். ஸோ அதுக்கப்புறம் ஷிப்ல ஏற்றிட்டு கண்டெய்னர் இங்கே கொண்டு வராங்க. இந்தியாவில் கொண்டு வந்து கூட்ஸை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அங்கங்க போனாங்க. ஸோ இனிஷியலா தேர் பிளான் வாஸ் டு மேக் ட்ரேட் வித் தி ஓஷன் ரீஜன்ஸ் இன் இந்தியா. இந்தியன் ஓஷன் ரீஜன்ல உள்ள கண்ட்ரீஸ் தான் ட்ரேட் பண்ண ஆசைப்பட்டாங்க. லைக் ஈஸ்ட் இண்டீஸ் ஐலண்ட்ஸ், லைக் பிரசன்ட் டேல உள்ள இந்தோனேஷியா, மலேசியா, இந்த ஏரியால தான் இவங்க ட்ரேட் பண்ண ஆசைப்பட்டாங்க. தென் அவங்களோட ஆம்பிஷன்ஸ் வளர வளர eventually they came to dominate the larger parts of South Asia, especially India. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தோம்னா அவங்களோட இனிஷியலா தேர் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ட்ரேட் அண்ட் பர்டிகுலர்லி ஸ்பைஸ். இந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைசஸ் ட்ரேட தான் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அங்கிருந்து என்ன கொண்டு வருவாங்க, அங்கிருந்து நிறைய இந்த மாதிரி மேனுஃபேக்சர்ட் குட்ஸ், கிளாத்ஸ் கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ் கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து அயன் மெட்டீரியல்ஸ் கொண்டு வருவாங்க. இது மாதிரி இங்க கிடைக்காத பொருளை கொண்டு வருவாங்க. இங்கிருந்து இங்க ஸ்பைசஸ் எடுத்துட்டு போவாங்க. எக்ஸ்க்ளூசிவா பார்த்தோம்னா அந்த அந்த சைனீஸ் ஆர்னமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய நார்மல் எடிபிள் அப்புறம் ஈட்டபிள்ஸ், இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே எடுத்துட்டு போவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட மோனோபோலி அப்புறம் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ்லாம் பெருசாக அவங்க ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களோட நெட்ஒர்க்கும் ட்ரேடும் பெருசாகிக்கிட்டே வைடாகிக்கிட்டே போகுது. அப்போ அவங்களோட ரொம்ப மேக்சிமம் அவங்க இங்கிருந்து இம்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் வந்து சில்க்ஸ், அப்புறம் அந்த பார்சிலியன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சைனீஸ் பார்சிலியன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மெட்டீரியல் இதெல்லாம் யூரோப்ல ஹை டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல், சில்க் இதெல்லாம் வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போவாங்க. ரிட்டர்ன் அங்கிருந்து வரும்போது இங்க எக்ஸ்போர்ட் பண்றது என்ன, அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றது என்ன அப்படின்னா மேனுஃபேக்சர்ட் குட்ஸ், மெட்டல்ஸ் கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அயன் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி கமாடிட்டிஸ் கொண்டு வருவாங்க. இப்படிதான் இவங்களோட ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் பிகின் ஆச்சு. ஸோ இந்த கம்பெனிஸ் ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற வெல்த்தை எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம, ரைட், அண்ட் ஒன் திங் இஸ் தே ஜென்ரேட்டட் இமென்ஸ் வெல்த் அண்ட் ஆல் தோஸ் வெல்த் வாஸ் டேக்கன் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. அண்ட் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் வாஸ் தி பிரிட்டிஷ் கிரவுன். அவங்க தான் இதுக்கு மோனோபோலி பெர்மிட் பண்றது இல்லையா. ஸோ ஒவ்வொரு டைம் அவங்க இங்கே வரும்போது அவங்க வந்து ஒரு சார்ட்டர் கொடுப்பாங்க, ஒரு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுவாங்க. அது பேர் சார்ட்டர்னு சொல்லுவோம். நம்ம படிப்போம், ஒரு 5 நிறைய சார்ட்டர் ஆக்ட்ஸ் இருக்கு. நம்ம நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 5 சார்ட்டர் ஆக்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். I'll tell you, I'll have a dedicated session for the charter acts. ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த சார்ட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு 18 இயர்ஸ்க்கும் ஒரு சார்ட்டர் ஆக்ட் கொடுப்பாங்க. 20 இயர்ஸ் 18 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க பெர்மனன்ட் சார்ட்டர் கொடுத்தாங்கன்னா இவனுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ ஒரு ஹோல்டு இருக்கணுன்றதுக்காக அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 18 இயர்ஸ் ஒன்ஸ், 20 இயர்ஸ் ஒன்ஸ் சார்ட்டர் ரெனியூ பண்ண சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ரெனியூவல்லையும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அவங்களோட கண்டிஷன்ஸ் நிறைய மாறி இருக்கும். ஸோ இந்த சார்ட்டர் கொடுக்கறதுனால பிரிட்டிஷ் கிரவுனும் இவங்கள ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான வெல்த் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மோனோபோலிஸ்டிக் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்றோம்ல, அது வந்து கொஞ்சம் ட்ரேட்ல இருந்து மாறி, ட்ரேட் பாலிசிஸ்ல இருந்து மாறி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அது எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இங்க உள்ள லோக்கல் ரூலர்ஸ்டையும் லோக்கல் பாப்புலேஷன்ட்டையும் அவங்களுக்கு அங்க நடக்கிற கான்ஃபிளிக்ஸ்லையும் இவங்க இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பிகினிங் ஆஃப் கலோனியல் ரூல். ஆக்சுவலி பை த எண்ட் ஆஃப் 18th செஞ்சுரியில முடிய போற டைம்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ட்ரேட் மோனோபோலிய கலோனியல் பவரா மாத்துறாங்க. சரி, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒன்னு, when they started colonies in அமெரிக்கன் கான்டினென்ட்ல காலனி ஸ்டார்ட் பண்ணும்போது, and that was their intention. But இந்தியால the actual intention was not to make India as their colony. They want to make trade. இங்க வந்து அவங்க வச்சிருக்கிற பொருளை கொண்டு வந்து இங்க விற்கணும், அவ்வளவுதான் அவங்களோட ஐடியா. பட்
கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, கலோனியல் ரூல் ஆரம்பிச்சிருச்சு. 18th செஞ்சுரியிலேயே கலோனியல் ரூல் ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், த கம்பெனி ராஜ் அப்படி சொல்லுவோம். இல்ல கம்பெனி ராஜ்யம், கம்பெனி ராஜ் அப்படி சொல்லுவோம். ஸோ த கம்பெனி ராஜ் பிகான் இன் தி 18th செஞ்சுரி. கம்பெனி ரூல் என்ன பண்ணுது அப்படின்னா, பயங்கரமா அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பெருசா பார்க்க முடியாது. பட் அப்யூசஸ்ன்னும் போது ரொம்ப இருக்கு. லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா போகும். ஸோ என்ன பண்றாங்க, மேல என்ன பண்றாங்கன்னா, அண்ட் ஃபார் தேர் பிசினஸ் பர்பசஸ் அண்ட் தேர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பசஸ், தே பில்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஹியர் இன் இந்தியா. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அப்புறம் ஸ்லோலி ஃபார் த சேக் ஆஃப் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன் தே வாண்டட் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் இந்தியன் சைட். ஸோ தே ஸ்டார்டட் கிவிங் எஜுகேஷன் டு இந்தியா. ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் கொண்டு வந்தது இங்க நமக்கு ஒருவேளை நம்ம எப்படி பார்க்கணும்னா பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே சொல்லி பார்க்கணும்னா நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ்னு பார்த்தாலும் introducing English and education in India, reformed education in India was not for the sake of Indians' growth or upliftment in any way, but for the sake of their administration. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் இந்தியாவில் எஜுகேஷனை ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அது எப்படி வந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரியோட ரிசோர்சஸ் எல்லாம் 100% எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சு. எப்படி பண்ணாங்க, ஹெவி டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணாங்க. தென் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் இங்கே கொண்டு வந்தாங்க. அது மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. ஸோ ஸ்லோலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பயங்கரமாக ஒரு ஹைக்கு போயிட்டாங்க. ஹைக்கு போயிட்டு அப்புறம் ஒரு டைமில் பிகான் டு வெயின் 19th செஞ்சுரி பாதியில எல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப கீழே வந்துருச்சு. இங்கே நமக்கு சிப்பாய் மியூட்டினின்னு படிப்போம் இல்லையா, 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அதோட அவங்களோட மோனோபொலி முடிஞ்சிருச்சு, கம்பெனியோட ரூல் முடிஞ்சிருச்சு. தென் ஆஃப்டர் 1858 பிரிட்டிஷ் கிரவுன் ஸ்டார்டட் டு ரூல் இந்தியா டைரக்ட்லி. அவங்க டைரக்டா இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் குவீன் விக்டோரியா அங்கே குவீனா இருக்காங்க. அப்போ இந்தியாவில் விக்டோரியா வந்து ஷி டிக்ளேர்ட் ஹர்செல்ஃப் ஆஸ் தி எம்பரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நெட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அதோட டிக்ளைன் அண்ட் டிஸ்மினேஷன் பார்க்குறோம். இப்போ நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபவுண்டட் இன் தி இயர் 1600 and they wanted to take their trade to Indian Ocean regions like Malaysia and Indonesia and the islands nearby. But slowly they entered into India and started their monopoly. Then Southeast Asia fulla avங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. Their initial focus was on spice trade, but later they expanded into various commodities including tea, then opium, then other Chinese manufactured goods. அப்புறம் வந்து slowly what happened, the colonial power began, right, by making East India Company rule into colonial expansion. இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கம்பெனி டிசால்வ்ட் அஃபிஷியலி இன் 1874. அதை நம்ம லேட்டர் பார்ப்போம். பட் அதோடைய டிக்ளைன் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா சிப்பாய் மியூட்டினியோட ஆரம்பிச்சிச்சு. 1857 ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரோல் இங்கே ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இங்கிலீஷின் ஃபர்ஸ்ட் முதல்ல எங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1696 தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் தி டேர்ம் இந்தியன் இங்கிலீஷ் வாஸ் யூஸ்ட் இன் தி இயர் 1696, ரைட். அதுக்கப்புறம் அதான் ஏன்னா கம்யூனிகேஷன் ஒன்று உண்டுல்ல, இவங்க இங்க ரூல் இங்க வர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இங்க உள்ள லோக்கல் பாலிடிக்ஸ்ல லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னா இங்க அவங்க பேசணும்ல, கம்யூனிகேஷன் வேணும் இல்லையா. கம்யூனிகேஷனுக்காக அவங்க என்ன அப்போ இந்தியன்ஸும் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த புரோக்கன் இங்கிலீஷ் தான் இவங்க இந்தியன் இங்கிலீஷ் முதல்ல சொன்னாங்க. பட் லேட்டர் அதோடைய ஸ்டோரி வேற மாதிரி மாறிடுச்சு. ஐ டெல் யூ தட். இந்த இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பத்தி படிச்சோம்ல, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல எப்படி இங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கணும். பேட்டில் ஆஃப் பிளாசே. பேட்டில் ஆஃப் பிளாசேன்றது தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்தியன் ஹிஸ்டரியிலேயே, இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து 2 டைம் பார்க்க முடியும். ஒன்று வந்து 1400s பாபர் வந்தது. ஹூஸ் பாபர் வாஸ் தி ancestor ஆஃப் தி முகல் எம்பையர் இல்லையா, ஒன் ஆஃப் தி ancestors. அவர் தான் ஆரம்பிச்சார். பாபர் வந்து 1400s இந்தியா வர. அது வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முகமது அலி அல்லது லேட்டர் பிரிட்டிஷ் ராஜ் டைம் வரைக்குமே முகல் ரூல் தான் இருந்துச்சு.
So for nearly 600 years, 500 plus years, India was under the control of, Indian region was under the control of Muslim kings. Okay. அப்படியா பார்க்க, அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். தென் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்தியன் ஹிஸ்டரியில பார்க்கணும்னா தி பேட்டில் ஆஃப் பிளாசி. அண்ட் இட் ஹேப்பன் இன் தி இயர் 1757. இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1757ல பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்குது. யாருக்கும் நடக்குதுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பெங்காலோட நவாபுக்கும் நடக்குது. பெங்காலோட நவாப் பேர் வந்து சிராஜ் உதுல்லா. அவர் பேரு சிராஜ். அதெல்லாம் நீங்க நோட் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிராஜ் உதுல்லா இவங்க am I audible? Yes, sir. Yes, sir. It is a technical error. Okay, I think my screen is also visible. Okay. நவாப் ஆஃப் பெங்காலுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வந்த சண்டை தான் அது. ஏன் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு? நவாப் பெங்காலுக்கும் பெங்காலோட நவாபுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன பிரச்சனைனா, ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க, ஒன்னாதான் இருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நவாபுக்கு வந்து கம்பெனி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சஸ்பீஷன் அப்படின்னா, இவங்க என்ன நம்மளுக்கு கம்மியான டாக்ஸ் தான் கொடுக்குறாங்க, இவங்களோட ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கும் போலயே அப்படின்னு பங்கு பிரிக்கிறதுல சண்டை ஆனோடனே நவாப் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷை கழட்டி விட்டுட்டு பிரெஞ்சு அலையன்ஸ் எடுத்துக்கிட்டாரு. பிரெஞ்சு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பிரான்ஸும் இங்கிலாண்டும் எப்பயுமே ஒரு எலியும் புனியும் மாதிரி தானே, இல்ல டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தானே, ரொம்ப காலத்துல இருந்தே அப்படி ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த மனசுல வச்சுக்கிட்டு பிரெஞ்சு என்ன பண்றாங்கன்னா நவாபுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட் இஷ்யூ வந்து எங்க போயிடுச்சு, எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நவாபோட பெர்மிஷன் இல்லாமலே கல்கத்தால ஒரு 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 புது செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நவாப் கோவிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அவர் பெரிய ஆர்மியை கூட்டிட்டு போய் 1756ல கல்கத்தாவை கேப்சர் பண்ணிட்டாரு. அவங்க எதிர்பார்க்காத டைம்ல, பிரிட்டிஷ் எதிர்பார்க்காத டைம்ல இவர் போய் சண்டை போட்டு கல்கத்தாவை கேப்சர் பண்ணிட்டாரு. இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும் இல்லையா, அப்படி விட முடியாதுல்ல. அப்போ என்ன பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லி ஒரு மிலிட்ரி ஜெனரலை வச்சு ஒரு பெரிய ஃபோர்ஸை கூட்டிட்டு வந்து திரும்பவும் நவாபோட ஆர்மி கூட சண்டை போட்டு கல்கத்தாவை ரீகேப்சர் பண்றாங்க. இந்த டிஃபீட் வந்து நவாபால ஏத்துக்க முடியல. உடனே என்ன பண்ணாரு, கோவத்துல பிரான்ஸோட அலையன்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு, பிரான்ஸ் ஆல்ரெடி எப்படியாவது இங்கிலீஷை பழி வாங்கணும், இங்கிருந்து இவங்க விரட்டி விடணும், அவங்களோட மோனோபொலியை பில்ட் பண்ணணும், பெருசா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ தே ஆக்சுவலி தாட் நவாப் வுட் பி தி ரைட் சாய்ஸ். ஏன்னா நவாப், பெங்கால் நவாப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒருத்தர். அவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட பாதி இந்தியாவுக்கு மேல இருக்கு. இந்தியன் ரீஜன்ல பாதி அளவு எங்க ஆர்ட் இருக்குன்னா நவாப் ஆஃப் பெங்கால்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவர் கையில வச்சிருந்தா ட்ரேட் வந்து பயங்கரமா வேற அதிகமா பண்ண முடியல. அதனால பிரான்ஸ் அப்படி நினைச்சாங்க. நவாப் ஆஃப் பெங்காலுக்கும் வேற வழி கிடையாது, சிராஜுத்துல்லாக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. பிரிட்டிஷோட சண்டை போடணும்னா அவருக்கு பெரிய ஆர்மி, பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸ் தேவை, அது பிரான்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கு ரீரிட்டாலியேட் பண்றதுக்காக ஒரு பேட்டில் நடந்துச்சு. அந்த பேட்டில் நடந்த இடம் பேர் தான் பிளாசி அப்படின்னு இங்கிலீஷ்ல பிளாசேன்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ இருக்க பெங்கால் ரீஜன்ல இருக்கு, வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல இருக்கு. ஸோ அங்க சண்டை நடக்குது. இந்த சண்டை நடக்கும்போது இது பெரிய லாங் ஃபைட் இல்லையா, பெரிய ஃபைட் இல்லையா. இப்போ ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு மிலிட்டரி ஜெனரல், அவர் வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் பிளானர், ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் பண்றதெல்லாம் பயங்கரமான ஆளு. அவர் என்ன பண்றாரு, சிராஜுதுல்லாவோட கமாண்டர், அவர் பேர் வந்து மிர் ஜாஃபர், அவரை எப்படியோ இவர் சைட்ல எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் பிட்ரே பண்ணதுனால சிராஜுதுல்லாவனால ஜெயிக்க முடியல, பெங்கால் நவாப் ஆஃப் பெங்காலால ஜெயிக்க முடியல, தோத்து போறாரு. ஸோ இந்த டிஃபீட் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய ஒரு ஜஸ்ட் ட்ரேட் மோனோபோலி அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு, ட்ரேட் மோனோபோலின்றதுல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற பாயிண்ட்ல போய் நிறுத்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இமீடியட்டா
சிராஜுதுல்லாவை கொண்டுட்டு அவரோட இடத்துல மிர்ஜாஃபர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ மிர்ஜாஃபர் பிகேம் தி நவாப் ஆஃப் பெங்கால் இன் தி பிளேஸ் ஆஃப் சிராஜுதுல்லா. ஸோ இப்போ வந்து இதுல ஃபைட்ல பார்க்கணும்னா நவாபோட ஆர்மியும் ராபர்ட் கிளைவோட ஆர்மியும் ஈக்குவல் தான், அவுட் நம்பர்ட். ஆனா கிளைவ்ஸோட ஃபோர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டிசிப்ளின்டு. அவர் ஒரு பிரிட்டிஷ் மேன் இல்லையா, ரொம்ப டிசிப்ளின். அப்புறம் தே ஆர் எக்யூப்ட் வித் சுப்பீரியர் ஆர்மரி. ஸோ இதெல்லாம் வந்து நவாபால கொண்டு வர முடியல. தென் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளாட் பண்ணாங்க, மிர்ஜாஃபரை வச்சு ஒரு பிளாட் பண்ணாங்க. பிளாட் பண்ணி நீங்க இந்திரா பார்த்த சாரதியோட அவுரங்கசீப் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன் ஆஃப் தி நெட் கொஸ்டின்ஸ். இந்திரா பார்த்த சாரதியோட அவுரங்கசீப் பிளே, தமிழ் பிளே டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ் அண்ட் மெனி லாங்குவேஜஸ். அதுல வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அவுரங்கசீப்போட ஃபோர்ஸ்க்கும் அவரோட பிரதர் டாராவோட ஃபோர்ஸ்க்கும் ஒரு சண்டை நடக்கும். இப்போ டாரா வந்து வின் பண்ணுற கண்டிஷன் போயிடுவாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட கமாண்டர் ஒருத்தரை ரெடி பண்ணி அவரை வந்து அவரோட எலஃபென்ட்ல இருந்து கீழே இறங்கி வர சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ லீடர் மேலே இல்லை அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படிதான் சோல்ஜர்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ தே ஸ்லோலி லீவ் தேர் ஹோப் அண்ட் தென் தே ஸ்டார்டட் லூசிங். அதே மாதிரியான ஒரு பிளாட் தான் இங்கேயும் நடந்திருக்கு. மிர்ஜாஃபர்ட்ட வச்சு சிராஜுதுல்லாவை பிட்ரை பண்ணி அவரை கொண்டுட்டாங்க. அவரோட பொசிஷன்ல மிர்ஜாஃபர் வந்துட்டார். ஸோ இங்கே மிர்ஜாஃபர் வந்து ட்ரெஷரியில் வந்ததுனால இவர் பெரிய லீடரெல்லாம் கிடையாது. அவர் சும்மா ஒரு பேருக்காக நவாப் ஆஃப் பெங்கால் வச்சிருந்தாங்க. பட் ஆக்சுவலி பெங்கால் வாஸ் ரூல்டு பை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா. ராபர்ட் கிளைவ் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போ 1757 ஸ்டார்ட் ஆன அந்த பிரிட்டிஷ் மோனோபோலி எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆச்சு? 1858 வரைக்கும். நியர்லி 100 இயர்ஸ், ஒரு செஞ்சுரி ஆகிற வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் டிரெக்ட்லி தே ரூல்டு இந்தியா. 1858 வரைக்கும். 1858ல தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ன்றது என்னன்னா, I'll tell you the act very detailedly in the forthcoming minutes. But by the time Government of India Act அப்படின்னா என்னன்னா, பிரிட்டிஷ் மோனோபோலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபோலி ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் உங்களுக்கும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இங்கிலீஷ் கிரவுன் வில் டிரெக்ட்லி இன்வால்வ் இன் டு தி இந்தியன் அஃபேர்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுதான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது. ரைட்? ஓகே. ஸோ இந்த டைம்ல நம்ம நிறைய இங்க ஆட்கள், வில்லியம் பென்டிங் மாதிரி, லார்ட் மெக்காலே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் வில் சி தெம் அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க பேஸா வச்சுக்கோங்க. இப்போ சார்ல்ஸ் கிராண்ட்டை பத்தி நம்ம முன்னாடியே படிச்சோம். நான் சொன்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் தி செஷன் பை டெல்லிங் சார்ல்ஸ் கிராண்ட். சார்ல்ஸ் கிராண்ட் வாஸ் ஒன் ஆஃப் தி டிரெக்டர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த டைம்ல அவர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டிரெக்டரா இருந்தாரு. அவர் இங்கிருந்து போற டைம்ல, அவர் ஒருவேளை டிரான்ஸ்ஃபர்லயோ அல்லது வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண போற டைம்லயோ அவர் ஒரு ட்ராக்ட் கொடுத்தாரு. அந்த ட்ராக்ட் தான் அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி அமாங் தி ஏசியாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்ற லாங் ட்ராக்ட். இந்த ட்ராக்டை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்லயும் 1813ல ப்ரெசென்ட் பண்ணாங்க. வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு அந்த ட்ராக்டை கொடுக்கறதுக்கு. இந்த ட்ராக்ட் தான் பிரிட்டிஷ் எம்பையருக்கான பேஸ்மெண்ட். ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு என்ன சொன்னாருன்னா, நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும்னா இது இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, நவாப் கொலை பண்றது மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ கேனாட் கண்டினியூ யுவர் யூ கேனாட் survive here with the administrative power. If you want to have a long run administration in India, the only way is to introduce English and Christianity in India. வேற வழியே கிடையாது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்தது தான் அந்த ட்ராக்ட். ரைட்? ஸோ சார்ல்ஸ் கிராண்ட்டுக்கும் இந்தியன் எஜுகேஷனுக்கும் அல்லது இங்கிலீஷ் இன் இந்தியான்றதுக்கும் இதுதான் கனெக்ஷன். ஓகே. 1835ல அஃபீஷியலா என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷை இங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா
இங்கிலீஷை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு வேரியஸ் மெஷர்ஸ் எடுத்தாங்க. நான் அடுத்தடுத்த இதுல சொல்றேன். கிறிஸ்டியன் மிஷனரிஸை கூட்டிட்டு வந்தாங்க, இங்க ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க, பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, இங்க லாங்குவேஜஸை மாத்தினாங்க, சயின்ஸ் ரிஃபார்ம்னு சொன்னாங்க, அதுக்கு நிறைய ஃபண்ட் அலோகேஷன் பண்ணாங்க, யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்தாலும் இங்கிலீஷை என்ன பண்ணாங்கன்னா பெர்ஷியன் லாங்குவேஜை ரீப்ளேஸ் பண்ணி இங்கிலீஷ் தான் இங்க இனிமேல் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது 1835ல. அதுக்கு முக்கியமான காரணம் லார்ட் வில்லியம் பென்டிங். அவர் தான் இங்கிலீஷை அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1835க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால பெர்ஷியன் தான் அஃபிஷியல் லாங்குவேஜா இருந்துச்சு. ஏன்னா அப்பவும் மொகல் ரூல் தான். பெங்கால்ல நவாப் ரூல் பண்ணாங்க, அது மாதிரி நிறைய ரூலர்ஸ் அங்கங்க இருந்தாலும், வேற வேற ரூலர்ஸ் இருந்தாலும், எக்ஸ்கியூஸ் மீ, I'll just answer a call. ஸோ அஃபிஷியலா பெர்ஷியன் லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. 1835ல லார்ட் வில்லியம் பென்டிங் வந்து அப்ரப்டா திடீர்னு ஒரு நாள் ஒரு லா பாஸ் பண்ணாரு. எல்லாருக்கும் சர்க்குலர்ஸ் கொடுத்தாங்க. என்னன்னா, இனிமேல் எல்லா அஃபிஷியல் கம்யூனிகேஷனும் இங்கிலீஷ்ல தான் வரும் அப்படின்னு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூலர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. அதை பெர்ஷியன் லாங்குவேஜ்ல அல்லது அந்தந்த லோக்கல் டயலாக்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அங்கங்க இருந்ததை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இவர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு ரூலை பாஸ் பண்ணாரு. என்ன லா பாஸ் பண்ணாருன்னா, இனிமேல் எந்த டயலக்ட்ஸும் லோக்கல் டயலக்ட்ஸும் இங்க அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்காது. இங்கிலீஷ் வில் ரீப்ளேஸ் பெர்ஷியன் அண்ட் ஆல் அதர் லோக்கல் டயலக்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு. இது ரெண்டு விஷயத்த பண்ணுச்சு. ஒண்ணு, எல்லாருக்கும் பயங்கர ஷாக், என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னு எங்க மக்களுக்கு புரியாது இல்லையா, லோக்கல் லீடர்ஸ்க்கும் புரியாது. ரெண்டாவது, இட் ஓபன்ட் அ வைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியன் பீப்புள் டு லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் கெட் இன் டு தி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். பெரிய ரோல்லாம் கிடையாது, ஐஏஎஸ் மாதிரி பெரிய ரோல்லாம் கிடையாது, சிவில் சர்வீஸ் மாதிரி கிடையாது, சின்ன சின்ன ரோல்ஸ், கிளரிக்கல் ஜாப்ஸ் எல்லாம் பண்றதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் பேஸா இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா, லார்ட் மெக்காலே, லார்ட் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. இப்ப வரைக்கும் 2024 வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமோட பிள்ளையார் சொல்லி போட்டது லார்ட் மெக்காலே தான். அவர் கொண்டு வந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் தான் இந்தியாவில் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு நிறைய பேர் தான் மாத்தி மாத்தி வச்சுக்குவோம். ஆனா எல்லாமே லார்ட் மெக்காலேவோட அமெண்ட்மெண்ட் தான். ஓகே, மெக்காலேவோட சஜஷன்ஸ் படி லார்ட் வில்லியம் பென்டிங் என்ன பண்ணாருன்னா, அவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அட் தட் டைம். அவர் இங்கிலீஷை இந்தியன் அஃபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்றாரு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பெரிய கேப்பை விட்டுட்டோம். இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸே 1757ல இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு 1858க்கு போயிட்டோம். அப்போ அதோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்துச்சு, அதோட பிரிட்டிஷ் ரூல் டைரக்டா வந்துச்சு, கம்பெனி முடிஞ்சு போச்சு. இது இடையில என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த 100 இயர்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்படி ரூல் பண்ணாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை? ஒன்னு, டியூவல் சிஸ்டம். அவங்க வந்து ஒரு டியூவல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. எப்படி டியூவல் சிஸ்டம்னா, பெங்காலோட நவாப ஒரு 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 பேருக்காக ஒரு நேம் சேக் ரூலரா அங்க அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனா டைரக்டா ரூல் பண்றது கம்பெனி. ஸோ நவாப் ஆஃப் பெங்கால் வாஸ் நாமினலி ரூல்டு, பட் த கம்பெனி ஹெல்ட் த ரியல் பவர். இது டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ். இதே மாதிரியான ஒரு டியூவல் சிஸ்டம் கவர்னன்ஸ் ஐடியா இந்தியாவில் உள்ள மற்ற பார்ட்ஸ்லையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் பெங்கால் தான் இருக்கிறதுலே பெரிய டெரிட்டரி. சதர்ன் சைடில், ஈஸ்டர்ன் சைடில் அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே ஒன்று என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபைட் பண்ணி அந்த கண்ட்ரியை, அந்த டெரிட்டரியை இவங்களோட டெரிட்டரியோட சேர்த்துக்குவாங்க. அல்லது அங்க இருக்க யாராவது ஒருத்தரை பொம்மை மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு இவங்க ரூல் பண்ணுவாங்க. இப்படி நடந்துச்சு. ஒன்று டியூவல் சிஸ்டம். ரெண்டாவது, டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன். கம்பெனியோட மோட்டிவ் என்ன? ட்ரேடு, பிசினஸ் தானே. ஆனா இங்க அதுல இருந்து மாறி என்ன பண்றாங்க, இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அந்த டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் தட் they waged wars and they made treaties and they made a kind of diplomatic maneuvers. இதெல்லாம் அவங்க பண்றாங்க.
ஸோ பெங்காலோட டெரிட்டரியை தாண்டி தே எக்ஸ்டெண்டட் தேர் கண்ட்ரோல் பியாண்ட் பெங்கால் டு அதர் ரீஜன்ஸ் லைக் பீகார், டெக்கான் ஏரியாஸ், சதர்ன் ரீஜன், இங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, இப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. ரைட். ஸோ இப்படி வரும்போது தான் அவுரங்கசீப்போட டைமுக்கு அப்புறம் இந்தியாவில் முகல் ரூல் முடிய போகிற முகமது அலி டைமில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஃபுல்லாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு ஃபுல் இந்தியாவும் போயிடுச்சு. ரெண்டாவது. மூணாவது, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த கம்பெனியோட பிரைமரி இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட். அப்போதானே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் மொத்தமாக இந்தியாவோட வெல்த்தை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படிலாம் பண்ணுறாங்க? டாக்ஸஸ், ஹெவி இம்போஸ்மெண்ட் ஆஃப் டாக்ஸ். ரெண்டாவது, மோனோபோலிஸ்டிக் ட்ரேட் ப்ராக்டிசஸ். தென் எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அதுவும் எப்படின்னா, ரா மெட்டீரியல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அப்ரப்ட்லி தேல் டேக் ஆல் தி ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் இந்தியா. இதெல்லாம் பண்ணது மூலமா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணாங்க. அப்புறம் வந்து கல்ச்சரலி அண்ட் சோசியலி தே மேட் லாட்ஸ் ஆஃப் இம்பாக்ட்ஸ் ஆன் இந்தியா. இப்போ பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இந்தியன் சொசைட்டியை பயங்கரமா பெனட்ரேட் பண்ணுச்சு. எப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டமை மாத்தினாங்க, அப்புறம் லாங்குவேஜை மாத்தினாங்க, தென் கல்ச்சரை மாத்தினாங்க, அப்புறம் ரிலீஜனை மாத்தினாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணது மூலமா தே மேட் அ ஹெவி இம்பாக்ட் ஆன் சோசியல் அண்ட் கல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே இந்த 100 இயர்ஸ்ல இவங்க பண்ண வேலைகள். ஸோ இதில் நிறைய எக்கனாமிக்கல் ஹார்ட்ஷிப் இருந்துச்சு, ரிலீஜியஸ் கன்சர்ன்ஸ் நிறைய மாறுச்சு, பொலிட்டிக்கல் ஏலினேஷன் இருந்துச்சு. இங்க பெரிய எப்படி சொல்றது, டெடிகேட்டட் பாலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களால பிரிட்டிஷ் ரூல்லையோ அல்லது கம்பெனியோட ரூலையோ எதிர்த்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ பொலிட்டிக்கல் ஏலினேஷன் இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி தான் சிப்பாய் மியூட்டினி இருந்துச்சு 1857ல. உங்களுக்கு இன்னும் ரைட், சிப்பாய் மியூட்டினி எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பெரிய வைட் ஸ்ப்ரெட் ரெபெலியன். ஆனா இவங்க இன்னொரு சின்ன ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. தென் ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரியில போய் இவங்களே சண்டை மூட்டி விட்டுருவாங்க. பக்கத்து டெரிட்டரிக்கும் இவங்களுக்கும் சண்டை மூட்டி விட்டுருவாங்க. இவங்களே 2 இடத்துக்கும் வெப்பன் சப்ளை பண்ணுவாங்க சண்டை போடுறதுக்கு. வெப்பன் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு இவங்களே ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணி இவங்களே வெப்பன்ஸும் கொடுத்து ரெண்ட்டுக்கு, வாடகைக்கு, பர்மனண்டா இல்லை, விற்க மாட்டாங்க, வாடகைக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அப்போதானே இவங்களால திரும்ப அவங்ககிட்ட வர முடியும். சண்டை போட வச்சு சாகிறது யாருன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் சாவாங்க. ஸோ அப்புறம் வந்து இவங்க சோல்ஜர்ஸ் சப்ளை பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன்ஸை பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸா ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல நிறைய ஹிந்துஸ் இருந்தாங்க, நிறைய முஸ்லிம்ஸ் இருந்தாங்க, நிறைய சீக்ஸ் இருந்தாங்க, பார்சிஸ் இருந்தாங்க. எல்லா ரிலீஜன்ல இருந்தவங்களும் அந்த இந்தியன் மிலிட்ரி ஃபோர்ஸ்ல இருந்தாங்க, பிரிட்டிஷ் மிலிட்ரி ஃபோர்ஸ்ல. ஸோ இப்போ வந்து சிப்பாய் மியூட்டினிக்கு முக்கியமான காரணம் அந்த நியூ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் வெப்பன், அந்த கன் பவுடர்ல. அதுல வந்து என்ன பண்ணாங்க, அந்த என்ஃபீல்ட் ரைஃபிள்ஸ்ல கேட்ரிட்ஜ்ல வந்து கவ் அண்ட் பிக் ஃபேட்டை பயன்படுத்தினாங்க. அது ரெண்டுமே போத் ஆர் அஃபென்சிவ் டு இந்து அண்ட் முஸ்லிம் சோல்ஜர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஸோ இது பெருசா என்ன பண்ணாங்க, இந்த சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் பூனேல தான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த பிரச்சனையை. மீரட்ல ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா மீரட்ல கான்ட்ரோவர்சி பெருசாச்சு. பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு டெல்லிக்கு மார்ச் பண்ண போக ஆரம்பிச்சாங்க. அட் த சேம் டைம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முகல் எம்பரர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து பகதூர் ஷா ஜாஃபர். அவரை தான் இனிமேல் எங்களுக்கு தலைவர், லீடரு அப்படின்னு சொல்லி அவங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த ரெபலியன் வைட் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் இதுக்கு வந்து இது இன்னும் பெருசாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள்ல லீடர்ஸ் லைக் லக்ஷ்மி பாய், ராணி லக்ஷ்மி பாய், அப்புறம் வந்து இந்த மற்ற அங்கங்க உள்ள டெரிட்டரிஸ்ல உள்ள ரூலர்ஸ், டாக்ஸ் இம்போஷன்ல ரொம்ப கோவமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இது ஒரு சான்ஸா பயன்படுத்தி they started making fights. ஸோ இப்போதான் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய டிசிஷன் மேக் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஓகே இதுக்கு மேல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க ரூல் பண்ண விட்டோம்னா நம்மளை வந்து ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 பாஸ் பண்ணி, போதும்டா நீங்க பொங்கல் வச்சதும் போதும், புளியோதரை சாப்பிட்டதும் போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு டைரக்டா அவங்களோட சாவரனிட்டியை அங்கே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 100 இயர்ஸ்ல நடந்தது. இப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்னா, சார்ல்ஸ் கிராண்ட் யாருன்றது வரைக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா.
இந்த சார்ல்ஸ் கிராண்ட் தான் ரொம்ப ப்ராமினன்ட் ஃபிகர், அவர் தான் எல்லாம் பண்ணாரு எல்லாம் பார்த்தோம். ஸோ அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட். சார்ல்ஸ் கிராண்டோட அந்த ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி அமாங் தி ஏசியாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன்ல, இதுல இது வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க்னு பார்த்தோம். இந்த கிரவுண்ட் ஒர்க்ல கொஞ்சம் கீ ஆர்குமெண்ட்ஸ் என்னன்றது மட்டும் நான் சொல்றேன். ஒன்னு, இன்டெலெக்சுவல் ஸ்டாக்னேஷன். இதுல சார்ல்ஸ் கிராண்ட் என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னா, இந்தியன் சொசைட்டில நிறைய ஸ்டாக்னன்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் தே ஆர் லேக்கிங் இன்டெலெக்சுவல் அண்ட் மாரல் ப்ராக்ரஸ் when they are compared with யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் மெயின் ரீசன். ஸோ இது வந்து அவங்கள வந்து ரொம்ப மாரலாகவும் இன்டெலெக்சுவலாகவும் வீக்கா வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது, ரிலீஜியஸ் சூப்பர்ஸ்டிஷன். இதுல வந்து பயங்கரமான ஹார்ஸ் கிரிட்டிசிசம் ஹிந்துசம் மேல கொடுக்குறாரு. அது வந்து அவங்க பாலித்திஸ்டிக்கா இருக்காங்க, ஐடோலஸ்ட்ரஸா இருக்காங்க, அப்புறம் வந்து இது வந்து ஐடல் வர்ஷிப்பிங் ரிலீஜனா இருக்கிறது, அப்புறம் வந்து அது நிறைய ஹிண்டர்டு ப்ராக்ரஸ்லாம் அதுல இருக்குன்றலாம் பயங்கரமான ஹார்ஸ் கிரிட்டிசிசம் வச்சாரு. அப்புறம் சோசியல் ஈவல்ஸ், இதை வந்து நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு சொல்றோம். சைல்டு மேரேஜ், சதி, காஸ்ட் சிஸ்டம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, இந்தியன் சொசைட்டியை ஒரு பேக்வேர்டாவே வச்சிருக்கு, மேல கொண்டு வர மாட்டேங்குது அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. அப்புறம் இதெல்லாம் மாத்தணும்னா என்ன பண்றது, there is a need for western civilization. Note down the term வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். இந்த டேர்மை முதல்ல சொன்னது வந்து சார்ல்ஸ் கிராண்ட் தான், இந்த ட்ராக்ட்ல தான் சொல்றாரு. வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் என்னன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் ரிலீஜன், வெஸ்டர்ன் மீன்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன், இது எல்லாத்தையும் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னார். He was advocating for the introduction of Western civilization, education and religion as the means of uplifting India. இதுதான் அவரோட ஆர்கியூமெண்ட். இந்த ஆர்கியூமெண்டோட இம்பாக்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, கலோனியல் ரூலோட ஜஸ்டிபிகேஷனா மாறுச்சு. கலோனியல் ரூல் இங்க கண்டினியூ ஆகணும்னா இதெல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணும்னு சொன்னாரு. எஜுகேஷன் பாலிசிக்கு இது ஃபவுண்டேஷன் ஆச்சு. அப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இங்க வரதுக்கு ஒரு 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 லீடா இருந்துச்சு. லேட்டர் வில்லியம் பென்டிங் தான் அதை ஓபன் பண்றாரு, கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ல கூட்டிட்டு வந்து பெர்மிட் பண்றாரு, கிராண்ட் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ன்றது இங்கிலீஷ் மிஷனரிஸ் மட்டும் கிடையாது. பிரெஞ்சு மிஷனரிஸ் வந்தாங்க, டச் மிஷனரிஸ் வந்தாங்க, ஜெர்மன் மிஷனரிஸ் வந்தாங்க, எல்லா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து மிஷனரிஸ் இங்க வந்தாங்க. பட் யாரால அங்க சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுன்னா இங்கிலீஷ் மிஷனரிஸ். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அபிஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் கிராண்ட் இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரிய சர்ச்சஸையோ அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸையோ பில்ட் பண்ணாங்க. அவங்களால இங்க வந்து நிறைய ஆஃபரிங்ஸ் கொடுக்க முடிஞ்சுச்சு. இன்னும் சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி, மொத்தமே இந்தியன் சவுத் இந்தியன்ஸ் இல்ல, இந்தியாவில் இருக்க மேக்சிமம் கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வீட் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோதுமை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த டைம்ல பயங்கரமான டிராட், இங்க பயங்கர பஞ்சம். அதுக்கு காரணமும் இவங்க தான், பிரிட்டிஷர்ஸ் தான். இங்கதான் வெல்த் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்களே, அங்கதான் வேலை செய்யறதுக்கோ அல்லது இங்க கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்க்கோ அவங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ணவே கிடையாதுல்ல. பெரிய டிராட் வந்துருச்சு. பெரிய டிராட்ல இங்கெல்லாம் சாப்பாடு இல்லாம செத்துட்டு இருக்காங்க. டைம்ல தான் மிஷனரிஸ் பெர்மிட் பண்றாங்க. மிஷனரிஸ் கேம் வித் டூ திங்ஸ். ஒன் இஸ் பைபிள், அதர் ஒன் இஸ் வீட். வீட்டையும் பைபிளையும் கொண்டு வந்தாங்க. உனக்கு வீட்டு வேணுமா பைபிள் வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவான், பசியில இருக்கிறவன் கோதுமை கொடுப்பா, ஏதாவது கஞ்சி கிஞ்சி சாப்பிட்டு காய்ச்சி குடிச்சுக்கிறேன் தானே சொல்லுவான். அப்ப நீ கஞ்சி வேணும்னா நீ சர்ச்சுக்கு வான்னு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு வந்தா 4 பைபிள் வேர்ஸை படிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படிதான் கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்பர் கிறிஸ்டியன்ஸ் கூட மைட் பி தி கன்வெர்ட்ஸ் இன் ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் பிஃபோர். அப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு சைடு. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் இங்க வரதுக்கான முக்கியமான காரணம் சார்ல்ஸ் கிராண்டோட இந்த ட்ராக்ட் தான். ஸோ இந்த ட்ராக்ட் தான் இங்கிலீஷ் இன் இந்தியாக்கான பேஸ். ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த ட்ராக்டுக்கு அப்புறம் இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பர்ஷியன் லாங்குவேஜை மாற்றி இந்தியாவில் இங்கிலீஷ் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. 1835ல லார்ட் வில்லியம் பென்டிங் அனௌன்ஸ் பண்றாரு. அவர் தான் கவர்னர் ஜெனரல். அப்போ வந்து லார்ட் மெக்காலேவோட இன்ஃப்ளூயன்ஸும் அவரோட ஐடியாவும் தான் அதுக்கு பேஸ் ரீசன். இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, தென் இது இங்கிலீஷ் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு, இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு thirst ஃபார் எஜுகேஷன் ஆரம்பிச்சிச்சு. மிடில் கிளாஸ் பீப்புள் ஸ்டார்டட் சென்டிங் தேர் சில்ட்ரன் டு ஸ்கூல், எஸ்பெஷலி இங்கிலீஷ் டீச்சிங் ஸ்கூல்ஸ். இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புனாங்க. இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேரு லோக்கல் டயலெக்ட்ஸ் தான் இருக்கணும்,
பர்ஷியன் தான் இருக்கணும், சான்ஸ்கிரிட் தான் இருக்கணும், அல்லது அந்தந்த ரீஜன்ல உள்ள லோக்கல் டயலெக்ட்ஸ் தான் முன்னாடி, அதை தான் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணாங்க. கொஞ்சம் பேரு இல்ல இங்கிலீஷ் தான் படிக்கணும்னு ஆர்கியூ பண்ணாங்க. அப்போ இங்க உள்ளவங்கள்ட்டயே 2 குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. இந்தியாலயே 2 குரூப்பா இருந்துச்சு. ஒரு குரூப் வந்து லோக்கல் டயலெக்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? ஓரியன்டலிஸ்ட்னு பேர் வச்சிடுறாங்க. இன்னொரு குரூப் வந்து இல்ல இங்கிலீஷ் தான் படிக்கணும், இங்கிலீஷ் தான். இப்போ சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணி சொன்னீங்கல்ல, காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், காமன் லாங்குவேஜ் அதான் அஃபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் படிக்கணும் நம்ம குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பேரு ஆங்கிலிசிஸ்ட். ரிமெம்பர் தி டேர்ம்ஸ், ஓரியன்டலிஸ்ட், ஆங்கிலிசிஸ்ட். We'll see this very detailedly in next class, but I'll tell you this. ஓரியன்டலிஸ்ட் ஆங்கிலிசிஸ்ட் நல்லா பிரிஞ்சாங்க. இந்த ஓரியன்டலிஸ்ட் ஆங்கிலிசிஸ்ட் சும்மா இல்ல, பிரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? சண்டை. எப்படி சண்டை போடுவாங்க? இப்போ இதுல பெரிய பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நிறைய பிரிட்டிஷர்ஸ் ஓரியன்டலிஸ்டா இருந்தாங்க, நிறைய இந்தியன்ஸ் ஆங்கிலிசிஸ்டா இருந்தாங்க. ராஜாராம் மோகன் ராய் ஒரு முக்கியமான ஆளு. அவர் என்ன பண்ணாரு? அவர் பெரிய ஆங்கிலிசிஸ்ட். அவர் இந்தியால இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் இருக்கணும், மொத்தத்துக்கே மாத்திருங்க, என்னத்தை போட்டு பர்ஷியன் சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ், அதெல்லாம் எங்களுக்கே தெரியும், நாங்களே படிச்சுக்குவோம், நீங்க வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க, இங்கிலீஷ் தான் படிக்கணும்னு சொல்லி பெரிய ஆர்கியூமெண்ட் கொடுத்தது வந்து ராஜாராம் மோகன் ராய். வாரன் ஹேஸ்டிங்ஸ் மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆங்கிலிசிஸ்டா இல்லாம ஓரியன்டலிஸ்டா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எடே இங்கிலீஷ் எங்களோட லாங்குவேஜ் தான், உங்க லாங்குவேஜ் வந்து பர்ஷியன் தான், உங்க லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் தான், உங்க லாங்குவேஜ் வந்து உருது தான், உங்க லாங்குவேஜ் வந்து தமிழ் தான், இப்படிதான் லாங்குவேஜஸ் உங்களுக்கு இருக்கு, யூ ஹாவ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், அதை தான் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாரன் ஹேஸ்டிங்ஸ் மாதிரியான ஆட்கள் வந்து இங்கே பண்றாங்க, ஆங்கிலிசிஸ்ட் ஓரியன்டலிஸ்டா இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. இப்போ ஒருவேளை இந்தியன்ஸ் எல்லாம் ஓரியன்டலிஸ்டாவும் பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் ஆங்கிலிசிஸ்டாவும் இருந்திருந்தாங்கன்னா நோ இஷ்யூ. மாறி இருக்கிறதுனால இட் பிகேம் தி ஹெட்ஏக் ஆஃப் தி கவர்னர் டு மேக் அ சொல்யூஷன் ஃபார் இட். அப்போ கவர்னர் ஜெனரல் யாரு? வில்லியம் பென்டிங். அவர் என்ன பண்ணாரு? லார்ட் மெக்காலேவை கூப்பிட்டாரு. லார்ட் மெக்காலேவை கூப்பிட்டு, எப்பா நீ தான் முத்துசாலி, நீ தான் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னாரு. அப்போதான் மெக்காலே த ஃபேமஸ் மினிட்ஸை ப்ரிப்பேர் பண்றாரு. த மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் ப்ரிப்பேர்ட் பை லார்ட் மெக்காலே. லார்ட் மெக்காலே தான் அந்த மினிட்ஸ். தாமஸ் பாபிங்டன் மெக்காலே 1835ல ஒரு பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி, ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு கமிட்டியை ஃப்ரேம் பண்ணி அதுக்கு தலைவரா லார்ட் மெக்காலேவை அப்பாயிண்ட் பண்றாரு வில்லியம் பென்டிங். I'll repeat this point again. Thomas Babington Macaulay was appointed as the member of Supreme Council of India, and Macaulay was appointed as the chairman of General Committee of Public Instruction in the year 1835. The same year, Macaulay prepared his minute and submitted on February 2nd, 1835. அந்த மெக்காலேயோட மினிட் தான் இந்தியால பெரிய பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. பொலிட்டிக்கலா, எஜுகேஷனல் சிஸ்டம்ல, கல்ச்சுரலா நிறைய கொண்டு வந்துச்சு. இந்த மெக்காலேயோட மினிட்ஸ் வந்து பயங்கரமான அக்யூசியேஷன்ஸ் கொடுத்துச்சு. என்ன சொன்னாரு? அக்யூசியேஷன் சொல்றதை விட கிரிட்டிசிசம். என்ன சொல்லிட்டாரு? இந்தியால இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் பூரா வேஸ்ட், நீங்க இந்தியால இருக்கிற மொத்த லிட்ரேச்சரையும் எடுத்து கொண்டு வந்து யூரோப்ல ஒரு லைப்ரரியில உள்ள ஒரு இங்கிலீஷ், ஒரு யூரோப்பியன் லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃபோட கம்பேர் பண்ணீங்கன்னா யூரோப்பியன் லிட்ரேச்சர் தான் ஹையா இருக்கும் அப்படின்னு ட்ரீட் பண்ணாரு. இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னார். அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது மெக்காலே சஜஷன் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா படிப்போம் அடுத்த கிளாஸ்ல, பட் இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக சொல்றேன். அதுக்கு அந்த டேர்ம் பேரு டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன். டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன்னா மெக்காலே மினிட்ஸ் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு. எப்படி சொல்லிக் கொடுக்கறது? இந்தியாவில் அப்போ ஒரு 35-40 கோடி பேர் வந்திருப்பாங்க, எப்படி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது? நோவே இல்ல. அப்ப மெக்காலே அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? நீங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எல்லாரையும் ஸ்கூலுக்கு கூட்டு வர வேண்டாம், செலக்டிவா கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிட்டு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க, மற்றதான் அவன் பாத்துக்குவான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் போய் அவன் வீட்டுல இருக்கவனும் சொல்லி கொடுத்துருவான், அவன் ஊர்ல இருக்கவனும் சொல்லி கொடுத்துருவான். இது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எதுக்காக இங்கிலீஷ் பண்ணா அவன்கிட்ட வருவானுங்க. இதுக்கு பேர் தான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன். கொஞ்சம் பேரை செலக்டிவா சொல்லி கொடுத்தா போதும், அது பெரிய பப்ளிக் மாஸுக்கு போய் சேர்ந்துரும். அதுக்கு பேர் தான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன். இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் மூலமா இந்தியால இங்கிலீஷை இன்ட்ரடியூஸ் பண்ணி டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. பென்டிங் என்ன பண்ணாருன்னா மிஷினரிஸை பெர்மிட் பண்ணாரு. மிஷினரிஸ் இங்க வந்தவொடனே அவங்க வந்து
முதல்ல லாங்குவேஜ் சொல்லி கொடுக்காம ரிலீஜியனை கொண்டு வந்தாங்க. இப்போ இங்க பைபிள் தெரியணும்னா கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆயிட்டீங்கன்னா பைபிள் தெரியணும்னா உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியணும் இல்லையா? அப்ப இங்கிலீஷும் சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு 2 வேல நடந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஷேர்ல இருந்து 1 லேக் ரூபி கிராண்ட் பண்றாங்க. ஒரு இயருக்கு 1 லேக் ரூபி. 2 ரீசனுக்காக. ஒன்னு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பிரிங்கிங் இந்தியன் வெர்னாக்குலர் லிட்ரேச்சர். ரெண்டாவது ப்ரமோஷன் ஆஃப் சயின்ஸ். சார்ல்ஸ் கிராண்ட் கொடுத்தாருல சஜஷன், அதை பேஸ் பண்ணி சயின்ஸை ப்ரமோட் பண்றதுக்கும் இந்தியன் லிட்ரேச்சரை ரிவைவ் பண்றதுக்காகவும் 1 லேக் ரூபி கிராண்ட் பண்றாங்க. இப்போ பென்டிங்கு, மெக்காலே, மற்ற கம்பெனி மோனோபோலியில் இருக்கிறவங்க, ரூலர்ஸ் எல்லாருக்கும் கண்ணு எங்க போயிடுச்சுன்னா இந்த 1 லேக் ரூபி மேல போயிடுச்சு. என்னடா 1 லேக் ரூபியை கொண்டு வந்து இதுக்கு போய் செலவு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இந்த பிளான் எல்லாம் பிரேக் பண்ணி யாருக்கும் கிடையாது எனக்கு தான் அப்படின்னு தூக்கிட்டு போனது மெக்காலேயோட மினிட்ஸ். மெக்காலே என்ன பண்ணாரு, நீங்க சயின்ஸை ப்ரமோட் பண்றீங்க, இந்தியன் லிட்ரேச்சரை ரிவைவ் பண்றீங்க, இதெல்லாம் முக்கியமே கிடையாது, நீ இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா தான் இவன் முன்னேறுவான் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வந்து போட்டார். இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாங்க, இந்த 1 லேக் ரூபி கிராண்ட்டையும் அப்படியே அலேக்கா இந்தியன் எஜுகேஷன்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத வில் see in next class. ஸோ இப்போ நம்ம நீங்க லாஸ்ட் பாயிண்டா இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் began in India in 1830 during the rule of East India Company. இது வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Then we'll start from this point in next class. 1857ல யூனிவர்சிட்டிஸ் எப்படி ஆரம்பிச்சாங்கன்றது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல ஐ வில் ஷோ யூ சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்றது யூ வில் ஸ்லோலி யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட், ரைட்? இஃப் தேர் இஸ் நோ டவுட்ஸ், clarifications, we can wind up. Thank you. Thank you, sir.